ஹலோ எவ்ரிஒன். இப்போ நம்ம எம்எஸ் வேர்டில் டெம்ப்ளேட் வாட்டர் மார்க்கை வந்து டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் டிசைன் டேப்பில் போயிட்டு ஆல்ட் ஜி கொடுத்தா டிசைன் டேப்பில் போயிட்டு வாட்டர் மார்க் ட்ராப் டவுனில் பேஜ் பேக்ரவுண்ட் அப்படின்ற குரூப்பில் வாட்டர் மார்க் ட்ராப் டவுனில் கஸ்டம் வாட்டர் மார்க், அதில் டெக்ஸ்ட் வாட்டர் மார்க், அதில் அந்த டெக்ஸ்ட்டு எடிட் பண்ணிக்கலாம் வேணும்னா. இப்போது அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்டர் மார்க் ட்ராப் டவுனில் சேவ் செலெக்ஷன் டு வாட்டர் மார்க் கேலரி அப்படின்றது இன்ஆக்டிவாக இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டர் இன்சர்ட் டேப்பில் போயிட்டு ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் எனேபிள் பண்ணிட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாப் ஆஃப் தி பேஜுக்கு போயிட்டு டபுள் கிளிக் பண்ணோம்னா ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் எனேபிள் ஆகிடும். இப்போ கண்ட்ரோல் எண்டு கொடுத்தோம்னா ஃபூட்டரும் வந்து இருக்கும், ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் எனேபிள் ஆகிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் மார்க் இப்போ செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், 4 சைடு ஆரோ இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது டிசைன் டேப்பில் போயிட்டு வாட்டர் மார்க் ட்ராப் டவுனில் சேவ் செலெக்ஷன் டு வாட்டர் மார்க் கேலரின்றது எனேபிள் ஆகிருக்கும். இப்போ ஆக்டிவாக இருக்குது. இப்போ கிளிக் பண்ணிவிட்டு எதாவது நேம் கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்துட்டு இப்போது ஓகே கொடுத்துடலாம். இப்போ வாட்டர் மார்க் ட்ராப் டவுனில் போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம்னா இங்கே க்ரியேட் பண்ண வாட்டர் மார்க் இருக்கும். ஜென்ரல்ன்ற கேட்டகரியில் நம்ம க்ரியேட் பண்ண வாட்டர் மார்க் இங்கே இருக்கும். இந்த மாதிரி நம்ம வாட்டர் மார்க்கு கஸ்டம் வாட்டர் மார்க்கில் போயிட்டு மாடிஃபை பண்ணிக்கலாம். வாட்டர் மார்க்கை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம்.